நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க. அவருக்கும் எனக்கும் நடுவுல இருந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நாங்க எல்லாரும் போல வாழ ஆரம்பிச்ச பிறகு இப்பதான் முதல் முறையா அவர் என்னை விட்டுட்டு இத்தனை நாள் தனியா போறாரு. ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. எப்பவும் ஏதாவது பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்போ வெறிச்சோடி கிடக்கு. சொல்லுடி சொல்லு. இப்ப புரியுதா? பிரியமான புருஷனை விட்டு பிரியறது எவ்வளவு சங்கடமான விஷயம்னு. நான் மாமாவை பத்தி பேசும்போது, மாமாவை ஊருக்கு வரணும்னு சொல்லும்போது, அவருக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல நான் கூடவே இருக்கணும்னு சொல்லும்போது, நீங்க யாராவது அது சரின்னு ஒத்துக்கிட்டீங்களா? பாவம் தானு யாராவது நினைச்சீங்களா? ஆமாக்கா. அதுக்கு தாண்டி சொல்றது, எந்த விஷயம்னாலும் அதோட உள்ள அர்த்தத்தை புரிஞ்சு பேசணும்னு. புரியுதா? புரியுதுக்கா. நீ வேற எதையாவது சொல்லி என்ன சங்கடப்படுத்தாத. மாமா வராரு, போய் படு. படுக்கலாம்டா சொல்லும், படுத்துக்கலாம்டா சொல்லும். சரி 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 சரி. எதுக்கு கையில சொம்பு? நைட்டு குடிக்கிறது தண்ணி. நைட்டு போய் சட்டி பானையெல்லாம் உருட்ட வேணாம் பாரு. அடடே பார், பாப்பாவுக்கு பாய் விரிச்சு மித்தியா தூங்க வேண்டியதுதான். சரி சரி, அழாதரா சொல்லும். அந்த பாய் தான் விரிச்சுட்டே இல்லம்மா. சரி 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 சரி, அழாதரா அழாதரா அழாதரா. ஓ சொச்சோ. சரிம்மா சரிம்மா சரிம்மா, அழாத. வந்தா குழந்தைக்கு பால் வச்சிருக்கேன், வேற ஏதாவது வேணும்னு எனக்கு கூப்பிடுறேன். சரி சரி சரிம்மா, தூக்கம் தானடி, தூங்கலாண்டி தூங்கலாடி சொல்ல. அம்மா பாய் வச்சிச்சுல. அப்பாடி செல்லம், அப்பா கூட படுத்துக்கிறியா அம்மா கூட படுத்துக்கிறியா? அப்பா கூட படுத்துக்கிறியா? சரிடா சரிடா சரிடா. ஏய் என்னடி அங்கேயே பார்த்துட்டு இருக்கவ? எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கை கால்லாம் பாருங்க, கொசு எப்படி புடுங்கி இருக்குன்னு. நேத்தெல்லாம் ராத்திரி நான் சரியாவே தூங்கல. ஏண்டி மெட்ராஸுக்கு வந்து கொசுவை குறை போட்டுக்கிட்டா என்னடி அர்த்தம்? இவர் ஒரு விவசாய கெட்ட மனுஷன். ஒருத்தி கொஞ்சம் சங்கடமா புலம்புனா கூட அதுக்கு கூட என்னத்தையாவது ஏடாகுடமா உளறி குட்டிக்கிட்டு. உள்ளதான் ஃபேன் இருக்குல்ல, அங்க கொசு வராதுல்ல. ஒண்ணு பண்ணலாமே, உள்ளே வச்சுக்கிட்டு உள்ள போய் படு. விஜய் தனியா தானே படுத்திருக்கு. தனியா தான் படுத்திருக்கா. பாக்கா நீயும் பிள்ளையும் உள்ள வந்து படுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாமல. ஆமாடி, உன்னை பாக்குறதுல வச்சு அழைப்பா. நீ என்ன வேத்தாளா? உள்ள போய் படுக்க வேண்டியதானே? ஏன் அவ கூப்பிட கூடாதா? ஏண்டி நீங்க அலர் குளத்துல இருக்கல, அக்கா தங்கச்சி கூப்பிட்டு பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டியா? ஏண்டி அக்கா தங்கச்சிக்குள்ள என்ன பிரிவினை பாத்துக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க. அவ இப்ப என்ன பண்ணா? பாய் தலைகாணி எல்லாம் கொடுத்துட்டு குழந்தைக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தா. அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா நான் உள்ள போய் படுத்துருவேங்கிற எண்ணத்துல தானே. உனக்கு மூளை கரைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். எங்கேயோ போய் நல்லா வெயில நின்று இருக்க, அதான் புத்தி நேரம் இல்லாம கோணம் போயிட்டு இருக்கு. உடனே என்னடி பண்றது? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். எங்க புத்தி யோசனை எல்லாம் நேரா தான் இருக்கு. எனக்கு புரியறது கூட உங்களுக்கு புரியலனா பேசாம தூங்குங்க. சும்மா சும்மா எரிச்சல கிளப்பி விட்டுட்டு வாடி. இவ ஒருத்தி சும்மா நை 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 நைட்டு வா வந்து வாச்சிருக்க. ஓ ஓ ஓ சே 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 வா. ஐ அழக்கூடாது அழக்கூடாது. படு. ஆமா. ஏண்டி எப்ப பார்த்தாலும் இப்படி கண்ணை கசக்கிட்டே இருக்கிற? மேலுக்கு ஏதாவது முடியாம போயிட போகுது. வயிற்று பிள்ளைக்காரி இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்க கூடாது. என்ன என்னமா பண்ண சொல்ற? எல்லாம் என் தலை எழுத்து. நான் அழணும்ன்றதான் விதி. விதியும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. வெக்க கேடு. எல்லாத்தையும் நாம பண்ணி தொலைச்சதுதான். உன் புருஷன் அனுப்புன காசை ஒண்ணும் பண்ணாம பேங்க்ல போட்டு வச்சிருந்தா இப்ப எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அப்போ நான் தான் தப்பு பண்ணன்றியா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தானடி கூறுகட்டத்தனமா இந்த காரியத்தை பண்ணோம். அதுதான்மா, அதுதான் நானும் சொல்றேன். அந்த பணத்தை கொண்டு போய் ஒழுங்கா பேங்க்ல போட்டு வைக்காம அந்த பழனி கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்ல, அததான் தலையெழுத்துன்னு சொல்றேன். சரி நம்மள விடுறி. உன் புருஷன் இருக்காரு, அந்த மாதிரி ஒரு பொசக்கேட்ட ஆளை நான் பார்த்ததே கிடையாதுடி. சரி இவ்வளவு நாள் கழிச்சு வந்த ஆளு நம்ம நிலைமைய தெரிஞ்சதும் சரி பணத்தை கொஞ்சம் சீக்கிரமே கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூடவே அனுசரிச்சு இருக்க கூடாதா? வந்ததும் முறுக்கிக்கிட்டு என்ன சண்டை வேண்டியிருக்கு? ஏண்டி இப்படியா ஒரு ஆளு பொண்டாட்டி மேலேயும் புள்ள மேலேயும் பாசமே இல்லாம இருப்பாரு? நாளை பின்ன நமக்கு மச்சின தெய்வம் மாமியார் தெய்வம் வேணுங்கிற நினைப்பே வேண்டாமா?
இந்த ஆளெல்லாம் என்னத்த படிச்சு கிழிச்சு வாய் மட்டும் தாண்டி வகை வகையா கிழியுது. அம்மா இப்ப எதுக்கு அவரை திட்டுற? நானே அவர் வராம இருக்காருன்ற வருத்தத்துல இருக்கேன். ஏதாவது தப்பான முடிவா எடுத்துட்டு வரணும் பயமா இருக்கு. ஏய் சீச்சி வாய் மூடு. இதுல என்னடி தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு இருக்கு? அதெல்லாம் தெம்பா எங்கயா தங்கி இருப்பாரு. நீ எதுக்கடி அமங்கலமெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற? நீ வேறமா ஏதாவது லூஸ் தரமா பேசிக்கிட்டு. தப்பான முடிவுனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு சிரிக்க கூட தங்கிட்டு இருந்த மாதிரி வேற யாரு கூடயாவது செட்டில் ஆயிடுவாருன்னு பயமா இருக்கு. ஏய் உன் புருஷனை பத்தி அந்த ஒரு விஷயத்துல பயப்பட வேண்டிய தேவையே இல்லடி. ஏன் வருத்தம்லாம் என்னன்னா அந்த ஆள் தலையில நல்ல எழுத்தே எழுதல. மாணிக்கத்தை கொஞ்சம் அனுசரிச்சுக்கிட்டு அவன் கூடவே இருக்கிறத விட்டுட்டு எதுக்காக இந்த மாதிரிலாம் கோச்சுக்கிட்டு போனோம்? அவருக்கு சம்பாதிச்ச பணம் கைக்கு வரலையேன்னு கோவம். அடேங்கப்பா, இந்த பணம் அவர் கைக்கு போயிட்டா மட்டும் கிழிச்சு கேப்பை நட்டுவாராக்கும். திருப்பி என்ன மாதிரி பீங்கான விக்கிற புண்ணாக்க விக்கிறேன்னு சொல்லிட்டு கோமாளித்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு. மத்தபடி பணத்தை மாணிக்க மாதிரி கருத்தா பிசினஸ் பண்ணி பெருக்கி உன்னை ஓஹோன்னு ஒண்ணு வாழ வைக்க போறது கிடையாது. என்ன மோடி உன் தலையெழுத்து. இப்படி ஒரு 2 கட்ட ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கண்ணை கசக்கிட்டு இருக்க. பிறக்க போற பிள்ளையாவது அந்த ஆள் மாதிரி இல்லாம உங்க அண்ணனுங்க மாதிரி செல்வம் மாதிரி மாணிக்கம் போல பிறக்கணும்னு சொல்லிட்டு நல்ல சாமி கிட்ட வேண்டிக்கோ. ஆமா, ஏமா நீ வேற நொந்து போயிருக்கும் போது புதுசு புதுசா சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல, ஒரு போன் கூட வரலன்ற வருத்தத்துல இருக்கேன். இப்ப அவரு எங்க இருக்காருன்னு பயமா இருக்கு. ஏய் எங்கடி போயிட போறாரு அந்த மனுஷன்? இப்பதானே வந்திருக்காரு. கையில 4 காசு இருக்கும். எங்கேயாவது லாட்ஜில ரூம் போட்டு தங்கிட்டு வெட்டியா செலவு பண்ணிட்டு இருப்பாரு. காசு முடிஞ்ச உடனே தானா வந்து எட்டிப்பா பார்ப்பாரு. ரொம்ப கரெக்டா சொன்னமா. மருமகனை பத்தி தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா இதே நாங்க யாராவது சொல்லியிருந்தா அம்மாவுக்கு முன்னுக்கும் கோவம் பொத்துக்கிட்டு வந்திருக்குமே. வாடா, இவன் ஒருத்தன் எந்த ராஜா எந்த சீமைக்கு போனா என்ன, நம்ம 2 பேரும் சீண்டு பாக்கலன்னா இவனுக்கு தான் தூக்கம் வராதே. போடா போய் வேலையை பாரு. என்னமோ பெருசா வெட்டிங்க பேச வந்துட்டான். லீலா உட்கார். வாங்க. பரவாயில்ல உட்காருமா. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? எந்த பிரச்சனையும் இல்லையாப்பா. பேபி நல்லா ஹெல்த்தா ஃபார்ம் ஆயிருக்கான். ரொம்ப நல்லா இருக்கான். கவலைப்பட வேண்டாம்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த கடவுளும் மீனாட்சியும் தான் துணையா இருக்கணும். டெய்லியும் காலையில கொஞ்சம் நடக்க சொல்லியிருக்காங்க. நீ என்ன பண்ற? காலையில எந்திரிச்ச உடனே இந்த பொண்ணைய கூட்டிட்டு அப்படி பொடி நடையா நடந்து போயிட்டு வாயா. சரிப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், லீலாவோட டெலிவரி இங்கேயே வச்சு பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். நம்ம வீட்லயா? ஆமாப்பா. என்னப்பா அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? முத பிரசவம் பிறந்த வீட்டுல தானே நடக்கணும். இது என்ன சட்டமா? சட்டம் இல்லப்பா, ஆனா பழக்கமாச்சே. பழக்கம் அது இதெல்லாம் பேச வேணாம்ப்பா. அவங்க வசதி பொறுத்து தான் எதுவுமே செய்ய முடியும். சென்னையில எல்லா வசதியும் இருக்கு. இந்த வசதி எல்லாம் இப்போ வந்தது. ஆனா பழக்கங்கிறது காலங்காலமா இருந்துகிட்டு வர்றது. முதல்ல சம்பந்தி இதுக்கு ஒத்துக்கு வரா? அவரும் தான் வீட்டுல வச்சுதானே பிரசவம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாரு. அது மட்டும் இல்லாம இந்த சரவ தனத்துக்குலாம் அலுவலகத்துல வச்சுதானே பிரசவம் பார்த்தாங்க. அவங்கள விடுங்கப்பா. இப்பயே அவங்க பேச்செல்லாம் இழுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு லீலா நம்ம கூட இருக்கணும். அவளோட பிரசவத்தை நம்ம கண்ணுங்கருத்துமா பாத்துக்கணும். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவளோட டெலிவரியை நல்லபடியா பாக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையெல்லாம். சரி, அதே மாதிரி சம்பந்திக்கும் தான் வீட்டுல வச்சு நல்ல ஆஸ்பத்திரியில பிரசவம் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? அது மட்டும் இல்லாம சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னப்பா திரும்ப திரும்ப அதை பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என் மனசுல இருக்கிறத தெளிவா சொல்லிட்டேன். லீலாவோட பிரசவத்துக்கு நான் கூட இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க மாமாட்ட என்ன பேசி சமாளிப்பீங்களோன்னு எனக்கு தெரியாது. என்னது என்ன மாட்டி விடுற? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க என்ன சொல்லுவீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. லீலா இங்க இருக்கணும். மாமா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு. டேய், ஹலோ ஹலோ, நான் சந்தோஷ் பேசுறேன். கொஞ்சம் நிம்மியை கூப்பிட முடியுமா? சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? நிம்மியை கூப்பிடுங்க ப்ளீஸ்.
நிர்மலா நிர்மலா இதோ வரேன். நிர்மலா சந்தோஷ் போன். ஹலோ எங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஏய் அழுதுறாத, நானே டென்ஷன்ல இருக்கேன், அப்புறம் போனை வச்சிருவேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், போனை வச்சிடாதீங்க. உங்ககிட்ட இருந்து எந்த தகவலுமே வரலன்ற வருத்தத்துல இருக்கேன். இதை பாரு, நானே 2 மடங்கு எரிச்சல்ல இருக்கேன். அதெல்லாம் உங்க அண்ணன் மாணிக்கம் ஆனா உன கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள வேண்டாம் இடியட். நீங்க பண்ணின பிரச்சனையினால நான் தாங்க 2 நாய்களுக்கும் போட்ட எலும்பு துண்டு மாதிரி ஆயிட்டேன். மனசு ரணவேதனை பட்டு கிடக்கு. என்ன என்ன நாய்ங்கிறியா நீ? ஐயோ ஒரு உதாரணத்துக்கு தாங்க சொன்னேன். இதை பார், நீ அழுது புரண்டாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அப்புறம் இன்னொரு மேட்ரு ஒன்று சொல்ல வந்தேன். என்ன? நாம இப்ப தனி கொடுத்தானே போக போறோம். நான் அதுக்கு ஒரு வீடும் பார்த்துட்டேன். அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் பேசுறேன். நீ இப்ப பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன்னு வைய, நம்ம சீக்கிரமா தனி கொடுத்தானே போயிடலாம். வேணாங்க, எதுக்கு அதெல்லாம்? நாம இங்கே இருந்துடலாம். என்ன மடையன்னு நினைச்சியா? அந்த படிக்காத தற்கொலை உங்க அண்ணன் என்ன திரும்ப திரும்ப அவமானப்படுத்துவான். அதை பொறுத்துட்டு அங்க இருக்குன்னு சொல்றியா? தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. அதெல்லாம் ஒரு மனசும் பண்ண முடியாது. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா இல்லையா? அது வந்து பாதி பணம் ரெடி ஆயிடுச்சுங்க. போரும் இல்ல. இந்த பாதி பணம் மீதி பணம் இந்த பேச்சே வரக்கூடாது. ஓகே, ஃபுல் அமௌண்ட்டை செட்டில் பண்ணுங்க, இல்லைன்னா வேற வெளில போய் பணத்தை நான் வாங்கிக்குவேன். ஓகே, சொன்னது ஞாபகம் வச்சிடறேன். சிதம்பரம் யாரு? வணக்கம். வணக்கம். வாங்க பொண்ணுசாமி, வாங்க உள்ள வந்து பேசுவோம். பரவாயில்ல, இங்கேயே உட்காரலாம். சரி, இங்கே உட்காரு. பவானி, இப்பயே சொல்லிடுறேன், தயவுசெய்து எனக்கு மோரு காஃபி எதுவும் வேண்டாம். நான் கொஞ்சம் அவசரமா போகணும். எப்பவுமே அவசரமா தான் வரீங்க. அவசரமா எங்க போறீங்க? திருச்சி வர போகணும். திருச்சியில என்ன வேலை? ஒண்ணும் இல்ல, நம்ம பங்காளிங்க சொத்து விவரமா ஒரு காவா. சரி. ஒரு சில பேச்சுவார்த்தை நடக்குது. நானும் கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை. புரியுது புரியுது. பங்காளி பேச்சுவார்த்தை போய் தான். எப்ப வரீங்க? 2-3 நாள் ஆகலாம். இனி அங்க என்ன சூழ்நிலை அதை பொறுத்து இன்னும் ஏறத்தாழ 2 நாள் ஆனாலும் ஆகலாம். பங்காளிங்க பேச்சுவார்த்தை இழுபட வாய்ப்பு இருக்குது. ஆமா. அப்புறம் சிதம்பரம், அந்த ஆறுமுகம் இல்ல உங்க பிளாட்டை விலைக்கு கேட்டாரு. ஆமா, அதுக்கு என்ன? அவரு என்கிட்ட சிபாரிசுக்கு வந்தாரு. சிதம்பரத்துக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னாரு. ஏங்க, அவருக்கு வேற நிலைமை கிடைக்கல? அவரு ரொம்ப ஆர்வத்துல இருக்காரு சிதம்பரம். என்ன காரணம்? அது என்னவோ அந்த ஆளு வாஸ்து கிசுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அது என்ன ராசி பார்த்தாரோ அந்த இடம் தனக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. கூடுதலா விளையாண்டாலும் தனக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறாரு போல. ரொம்பவும் பண வசதி படிச்சவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுவும் வாஸ்து கிஸ்து நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு தான் பணம் லட்சியமே இல்லையே. கட்டினவங்கிட்ட கூட இடிச்சு மறுக்க கட்டுவாங்க. அதான் சிதம்பரம், யோசனை பண்ணி பாக்குறீங்களா? நல்ல விலை கொடுப்பாங்க. தள்ளி விட்டு போட்டு நீங்க வேற ஒரு மனை வாங்கி போடுங்க. வேணாமுங்க. என்னது ஒரு வாரத்துல வேணாங்கிறீங்க? ஆமாங்க, இது பாருங்க, இத்தனை வருஷமா எத்தனையோ நிலத்தை வித்து கொடுத்துருக்கிறேன், வாங்கி கொடுத்துருக்கிறேன். எந்த நிலத்தையும் நாம வாங்கிக்கலான்னு இது வரைக்கும் தோணுனதே இல்லை. ஏதோ அபூர்வமா தோணி இருக்குது. அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். பணத்துக்கான அதை மாத்திக்குவானே. என்னது அந்த இடத்து மேல அநியாயத்துக்கு இத்தனை பேர் சென்டிமெண்ட் பாக்குறீங்க? சென்டிமெண்ட்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏதோ அந்த இடம் நமக்கு ராசின்னு தோணி போச்சு, இருக்கட்டும்னு நினைக்கிறேன். என்ன சரிதானுங்களா? இனி நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? உங்க முடிவு தான் முக்கியம். எனக்கு இதுல ஒண்ணும் இல்லைங்க. இப்போ அது உங்க சொத்து. இதுல நீங்க பார்த்து என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது நல்ல முடிவு. சரி, அப்ப வரட்டுங்களா? சரிங்க, போயிட்டு வாங்க. வரேங்க. என்ன தனோ, தண்ணி இருக்கிறியா? சாப்பிட்டியா? குழந்தைங்க தூங்குதா? ஆமா. தனோ, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். என்ன? பாவம், நீ சின்ன பிள்ளைய வச்சுட்டு சிரமப்படுற. ராத்திரில வெளியில வேற கொசு புடுங்கும். எப்படிதான் நிம்மதியா படுத்து தூங்குறியோ? நான் வேணா கொசு மருந்து தட்டா? அதெல்லாம் வேண்டாம், என் குழந்தைக்கு ஒத்துக்குமோ என்னமோ. இங்க பாரு தனோ, விஜய் ரூம்ல ஃபேன் வசதி எல்லாம் இருக்கு. நீ பேசாம அங்கேயே போய் படுத்துக்கலாமே. நீ சங்கடப்பட்டா கூட விஜய் இல்ல உன்னை கூப்பிடணும். கூட பிறந்தவங்களுக்கு நடுவுல என்ன ஃபார்மாலிட்டி? என்ன ஏதாவது சொல்வேன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தா எதுவுமே பேச மாட்டேங்கிற. நான் என்னத்த சொல்றது? கிராமத்துல நல்லா காத்தடிக்கும், சுகமா படுத்து தூங்கினவனி இங்க வந்து வெக்கையிலயும் கொசுக்கடியிலயும் சிரமப்பட வேண்டியதா போச்சு. எல்லாம் நேரங்காலம்தான்.
ஒண்ணு கேட்டுக்கோ தானா, நாம இருக்கிற இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போனாலே மரியாதை ஒரு மாத்து கம்மி தான், தெரிஞ்சுக்கோ. சரி, நான் வரேன், வேலை இருக்கு. என்ன விஜி, தண்ணி அரைக்கணுமா? ஆமா, நீ அரைச்சுக்கோ. விஜி, தனத்தை என்ன நீ உள்ள கூப்பிட்டு படுக்க வச்சுக்கிட்டா என்ன? என்ன சொல்றீங்க? பாவம் தானோ, குழந்தைய வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறா. வெளியில கொசு போட்டு புடுங்கி எடுக்குது. பச்சை குழந்தை தாங்குமா அது? தனம் ஒன்ன நம்பிதான் வந்திருக்கா. நீதான் அவங்க சௌரியத்தெல்லாம் கவனிச்சுக்கணும். யார் இல்லைன்னு சொன்னா? நீங்க பேசுறதா எனக்கு புதுசா இருக்கு. தனாக்கா இத பத்தி என்கிட்ட எதுவுமே. அவ எப்படி சொல்லுவா? நீதான் இதெல்லாம் கவனிச்சுக்கணும். மனசுக்குள்ள வருத்தத்தை வச்சிட்டு இருக்கா போல இருக்கு. அவ வருத்தப்பட்டாலும் அது நியாயம் தானே? எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. நீ என்ன சொல்ற? என்னத்த சொல்றது? நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்ல. எனக்கு இத பத்தி எந்த ஐடியாவும் தோணல. அவ்வளவுதான். சரி, அப்படியே இருந்தாலும் அது என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? அதுக்கு நான் என்ன சொல்ல போறேன்? இதை எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? என்ன விஜி இப்படி பேசுற? வேற எப்படி பேசுறது? அவகிட்ட பாரபட்சம் காட்டுற மாதிரி நாம நடந்துக்கலாமா? அவ வேதனை தாங்காம நல்லதோ கெட்டதோ 4 வார்த்தை சொல்லதான் செய்வா. அத போய் நாம பெருசா எடுத்துக்கிறது. தனத்துக்கு மனசுல எதையும் ஒளிச்சு வச்சுக்க தெரியாது. ஆனா அவ பேசுறதுலயும் நியாயம் இருக்கு. உன்னை விட தனத்துக்கிட்ட நான் கொஞ்ச நாள் தான் பழகிருக்கேன். இருந்தாலும் தனத்தை பத்தி எனக்கு முழுசா தெரியும். ஐயோ, அடுப்புல ஏதோ கருகுது. நீ ஏற, நான் வரேன். நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க.